ஒருமுறை சிவபெருமானை பார்ப்பதற்கு கைலாயம் வந்தார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கைலாயத்தின் நுழைவாயிலில் தன்னுடைய வாகனமான கருடனை இருக்கச் சொல்லிவிட்டு தாம் மட்டும் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த இயற்கை சூழலையும் அழகாக அமைந்திருக்கும் நுழைவாயிலின் வளைவையும் ரசித்துக் கொண்டிருந்த கருடாழ்வார் வாயிலின் வளைவின் மீது அமர்ந்திருந்த ஒரு அழகிய சின்னஞ்சிறு பறவையை பார்த்தார். இத்தனை அழகான பறவையா? பிரம்மாண்டமான இமயமலையை படைத்தவர் தானே இதையும் படைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அதன் அழகில் மயங்கி இருந்தார். அப்பொழுது சிவபெருமானை தரிசிப்பதற்காக யமதர்மன் வந்தார். வளைவின் வெளியே செல்லும் பொழுது அந்த அழகிய பறவையை கூர்ந்து பார்த்தார் யமதர்மர். கருடனுக்கு இதை கண்டதும் கவலை உண்டானது. யமதர்மன் பார்வையில் பட்ட இந்த அழகிய பறவைக்கு இறுதி காலம் வந்து விட்டதோ, அவர் திரும்பி வருகின்ற பொழுது இந்த பறவையின் உயிரை கவர்ந்து போய் விடுவாரோ என நினைத்து அதை காப்பாற்ற எண்ணினார் கருடாழ்வார். அதனால் அச்சிறு பறவையை தூக்கி கொண்டு போய் தொலைவில் உள்ள தண்டகாரண்ய காட்டுக்குள் அருவியின் அருகே இருந்த அடர்ந்த மரத்தின் மேல் பத்திரமாக விட்டு வந்தார் கருடாழ்வார். கருடாழ்வார் இந்த செயலை நொடிப்பொழுதில் செய்து முடித்தார். திரும்பி வந்து பார்த்த யமதர்மன் பறவை அமர்ந்திருந்த வளைவை பார்த்தார். அது அங்கே இல்லை. கருடன் யமதர்மனை வணங்கி, என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். இங்கே ஒரு பறவை இருந்தது, அதன் ஆயுள் முடிந்து விட்டது. தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே அருவிக்கரை மரத்தில் உள்ள மலைப்பாம்புக்கு இரையாக வேண்டிய நேரம் இது. எப்படி அவ்வளவு தொலைவு போகப் போகிறது என்று பார்த்தேன் என்றார் யமதர்மர். இதை கேட்டதும் கருடன் அதிர்ந்து போனார். உடனே கருடன், பகவானே, நான் உன்னுடைய வாகனமாக இருக்கும் பேறு மட்டும் எனக்கு போதும். மற்ற பிரச்சனைகளில் தலையிடுகிற தேவையற்ற மனநிலை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறி மகாவிஷ்ணுவை சரணடைந்தார் கருடாழ்வார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.